Hello students, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் பத்தி தான் பார்க்க போறோம். இது மேக்ஸ் ரிவிஷன் கிளாसेस தான். சரிங்களா? மேக்ஸ் இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் பத்தி தான் பார்க்க போறோம். ஈச் அண்ட் எவ்ரி क्वेश्चंस அதாவது என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க அப்படினு சொல்லி தான் டீடைலா பார்க்க போறோம். இது வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் கிளாஸ் 10 surface area and volume. ரைட்டா? surface area அப்படினா என்ன, வால்யூம்னா என்ன அப்படினு ஃபர்ஸ்ட் தெரியணும். surface area அப்படினும்போது ஒரு ஏரியா. ஓகேவா? இது ஒரு ஸ்கொயர் ஷேப். ஓகேவா? இட்ஸ் a ஸ்கொயர். ஓகேவா? மேஜரா நம்ம பார்க்க போற அந்த ஷேப்ஸ்லாம் இதுதான். ரைட்டா? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். ரைட்டா? இந்த நாலு ஷேப்பை பத்தி தான் பேசிக்கா நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்கொயர். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா தெரியும். a into a. ரைட்டா? a into a. சரி, இதுக்கு என்ன வரும்? ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும்? இதை L ன்னு வெச்சுப்போம், இதை B ன்னு வெச்சுப்போம். ஓகேவா? அப்போ L into B அப்படினு சொல்லுவோம். ஏரியா. ஓகேவா? ஏரியா. இத A into A. சர்க்கிளுக்கு ஓகேவா? ரேடியஸ் அப்படினு கன்சிடர் பண்ணா pi r ஸ்கொயர். ரைட்டா? இதுதான் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ட்ரையாங்கிளுக்கு காமன் ஃபார்முலா வந்து half into b into h. இதுல b ன்றது இந்த பேஸ், h ன்றது இந்த ஹைட். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளோட லோவர் கிளாसेसல பார்த்திருப்போம். இதுதான் நாலு பேசிக் ஷேப்ஸ். இதோட 3D டைமென்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து एक्चुअली 2D. 3D அப்படினா எப்படி இருக்கும்? இது ஒரு ஸ்கொயர் அப்படினு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? ஏரியான்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்கொயருக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் ஏரியா. ஓகேவா? ஸ்கொயருக்குள்ள ஆட் பண்ண அந்த ஏரியாவை தான் வந்து அந்த போர்ஷனை தான் வந்து ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஷேப் இருந்தாலும் பரவாயில்ல, ரெக்டாங்கிளா இருந்தாலும் அதுதான். ஆட் பண்ண ஏரியா இஸ் த கால்ட், ஆட் பண்ண போர்ஷன் இஸ் கால்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இதுலயே அதே மாதிரி தான் ஏரியா. இதுதான் நம்மளோட ஏரியா. அவ்வளவுதான். இப்போ இது 3D டைமென்ஷன். ஓகே? 3D அந்த ஷேப்ல நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நல்லா பாருங்க. சர்ஃபேஸ் ஏரியானா இது ஒண்ணே ஒண்ணு இருந்தா ஜெனரலா ஏரியான்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த 3D ல எத்தனை சர்ஃபேஸ் இருக்குன்னு பாருங்க. இது வந்து 1ஆ, பேக் சைடு 2ஆ. அதாவது இத வந்து இந்த ப்ரொஜெக்ஷன்ல பாருங்க. ஓகேவா? மேட்ச் பண்ற ஷேப்ல பாருங்க. இது ஒரு ஸ்கொயர். ஓகேவா? அதே அதுக்கு parallel பேக் சைடுல ஒன்னு இருக்கும், ரெண்டாவது ஸ்கொயர். லெஃப்ட்ல ஒன்னு, ரைட்ல ஒன்னு. ஓகேவா? பாட்டம்ல ஒன்னு, டாப்ல ஒன்னு. டோட்டலா எத்தனை? 6. டோட்டலா 6 சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியானா 6 சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியா எல்லாமே எப்படி இருக்கும்? ஏரியாவோட ஃபார்முலா a ஸ்கொயர். அப்போ 6 சர்ஃபேசஸ் அப்படினா 6a ஸ்கொயர். மொத்தம் ஒரு 3D டைமென்ஷன்ல இருக்க அந்த ஸ்கொயர், அதுக்கு பேர் என்ன? கியூப். ஓகே? அந்த கியூபோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர். ரைட்டா? 6a ஸ்கொயர். ரைட்டா? பேசிக்கா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா என்னன்னா L into B, அதாவது side into side, side 1 into side 2 அப்படினா வெச்சுங்க. This is called area. ஓகேவா? side into side. ஓகே, இந்த side into side இது ரெண்டுமே காமனா இருக்கனால a ஸ்கொயர் அப்படினு போட்டுறோம். இல்ல இந்த side into இந்த side L into B. ரைட்டா? இப்போ ரெக்டாங்கிளுக்கு பாத்தீங்கன்னா அதோட ஷேப் எப்படி இருக்கு? 3 டைமென்ஷன்ல. ஓகேவா? ஓகே, இத லென்த் வெச்சுக்கோங்க.
இது h ன்னு வெச்சுக்கோங்க ஹைட் இப்போ இதுல இன்னொரு சைடு இருக்கு பாத்தீங்களா இது வந்து breadth அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம் சரியா அப்போ இதுல ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் குள்ள பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்லலாம்னா இந்த ரெக்டாங்கிள் குள்ள பாத்தீங்கன்னா இதோட ஏரியா ஃபார்முலா L into h ரைட்டா L into h இதுக்கு ரைட்டா L into h சரி இதுவே பேஸ்ல ஒன்னு இருக்குல்ல இந்த சாரி பேக் சைடு பாத்துக்கோங்க பேக் சைடுல இருக்கிறதுக்கு என்ன எழுதலாம் இது என்ன லெந்த் இது h L into h ரைட்டா அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு இதுல இந்த ரெக்டாங்கிள் ரைட் சைடுல இருக்கு இந்த ரெக்டாங்கிள் இதோட என்ன b into h ன்னு வரும் b into h இதுவும் என்ன வரும் b into h கடைசியா டாப் அண்ட் பாட்டம் இந்த டாப் இந்த பாட்டம் இந்த டாப்புக்கு என்ன வரும் இது என்ன l இது b l into b சரி இது L into B ஓகேவா L into B கீழே L into B அப்போ டோட்டல் என்ன இருக்கு L into H plus L into B plus B into H ஓகேவா எல்லாமே எத்தனை டைம் இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு அப்போ காமனா 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன் அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் 2 into L into H plus 2 into L into B plus B into H இப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேவா இத எப்படி எழுதுவாங்கன்னா 2 LH plus LB plus BH அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க இதுதான் ரெக்டாங்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா ரெக்டாங்கிள்ல கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க 3D வியூ பேர் என்ன கியூபாய்டு இந்த கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா ரைட்டா சரி ஃபைன் ஓகேவா சரி இந்த ரெண்டு அதாவது இப்ப ஸ்கொயர் பார்த்தோம் ஸ்கொயர்னா கியூப் பார்த்தோம் கியூபாய்டு பார்த்தோம் ரைட்டா இதோட வால்யூம் ஃபார்முலாவை நம்ம இப்ப பார்த்துடலாம் கியூபாய்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன பாத்தீங்க சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு a ஸ்கொயர் எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு 6 அப்போ 6a ஸ்கொயர் இது 2 into lb plus BH plus HL ஓகேவா மாத்தி மாத்தி LB BH HL ஓகேவா ஓகேவா சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இப்போ வால்யூம் ஃபார்முலா தேவை வால்யூம்னா என்ன வால்யூம் அப்படினா மூணு சைடையும் மல்டிபிள் பண்ணனும் லெந்த் பிரெத் ஹைட் இது L ன்னு சொல்லலாம் B சொல்லலாம் இத H ன்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ காமனா எல்லாத்துலயும் அப்பலாம் லெந்த் பிரெத் ஹைட் இப்போ மூணுமே இருக்கு இதுல மூணுமே எப்படி இருக்கும் சேமா இருக்கும் L into B into H ரைட்டா மூணுமே எப்படி இருக்கும் சேமா இருக்கும் அதாவது A A A அப்படி இருக்கும் அப்போ A into A into A A cube அப்படினு சொல்லலாம் வால்யூம் ஃபார் cuboid சரி வால்யூம் ஃபார் rectangle means cube sorry cube இது cuboid க்கு என்ன சொல்லலாம் எல்லாமே மாறி தான் இருக்கும் அதனால L into B into H அப்படினே சொல்லலாம் ரைட்டா இவ்வளவுதான் cuboid அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ரைட்டா இத ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்ன்ற அவசியமே இல்லை இது நல்லா புரியும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன் ரைட்டா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பியரை பத்தியும் ஹெமிஸ்பியரை பத்தியும் சொல்றேன் ஓகே 3D வியூல இருக்கும் ஓகேவா ஹெமிஸ்பியர் 3D வியூ எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓகேவா ஒரு பவுல் மாதிரி இருக்கும் இது ஸ்பியர் ஓகேவா 3D டைமென்ஷன்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்பியர் இது வந்து ஹெமிஸ்பியர் ரைட்டா இப்போ இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன வரும் வால்யூம் என்ன ஃபார்முலா வரும்னு பார்ப்போம் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் ரைட்டா சர்ஃபேஸ் ஏரியா அப்படினா என்ன சொல்லிருக்கேன் இந்த சர்ஃபேஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்குள்ள இருக்க ஏரியா
இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று இருக்கு, வால்யூம் ஒன்று இருக்கு. ஓகே, கர்வ்டா வளைஞ்சிருக்க ஏரியா தனி, நார்மல் சர்ஃபேஸ் ஏரியா தனி. இப்போ ஸ்பியரை பொறுத்தவரையும் மொத்தம் எத்தனை குவாட்ரண்ட்ல ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த சைட்லயே ரொட்டேட் ஆகும், அப் டு டவுன் அந்த ஒர்க்லயே ரொட்டேட் ஆனாதான் அது ஒரு ஸ்பியரா ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஒரு சர்க்கிள் லெஃப்ட் டு ரைட்டும் டாப் டு பாட்டம் ரெண்டு சைடும் ரொட்டேட் பண்ணும்போது தான் ஃபார்ம் ஆகும். மொத்தம் எத்தனை ஆக்சிஸ் இருக்கு? 4 ஆக்சிஸ், ரைட்டா? அப்போ இதோட ஃபார்முலா 4πr². ஓகேவா, 4πr². 4πr². 4 சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்போது தான் அது கிடைக்கும்ன்றனால கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 4πr². கர்வா இருக்கான்னு கேட்டா மொத்தமாவே அப்படிதான் இருக்கு. அதனால இது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இருந்தாலும் சரி, சர்ஃபேஸ் ஏரியா இருந்தாலும் சேம் தான். ஓகே, சரி. இந்த சைடு அப்படின்னு பார்த்தா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா இது எவ்வளோ? 4. டோட்டலா 4னா பாதினா 2. ஓகே, அப்போ 2πr², ரைட்டா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டலா எவ்வளவு சர்ஃபேஸ் ஏரியா அது கவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா கர்வா இருக்கு, அதனால இது பேரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இது இல்லாம மேல ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்க, மூடியோட டாப். ஓகே, இதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா அது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ என்ன? சர்க்கிள் தானே, πr². இது ஆல்ரெடி தெரியும் 2πr². அப்போ டோட்டலி 3πr² அப்படின்னு சொல்லுவாங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா, சரி. வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இதே ஞாபகம் வச்சுக்கோங்க, 4/3 அப்படின்னு சொல்லி போடுங்க. 4/3 πr³ 4/3 πr³ அப்படின்றது இங்க ஸ்கொயர் பதில் கியூப் வரும். ஓகேவா, கியூபிக் சென்டிமீட்டர், கியூபிக் மீட்டர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, ஓகே. இங்க வால்யூம் ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 4ஆ, அப்போ இதுல பாதி தானே, பாதி தான் ஃபில் பண்ண முடியும். 4/3 πr³. ஓகே, முதல்ல இந்த விஷயம் நல்லா வச்சுங்க. வால்யூம்னா இட்ஸ் கேப்பபிள், எவ்வளோ வந்து அதுக்குள்ள இருக்கு. ஓகேவா, இதுதான் பவுல் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பவுல்ல எவ்வளோ வாட்டர் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதுதான் வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இருக்கோ அதோட அளவு தான் வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இதுலயே இன்னொரு வேர்டு இருக்கு, கெப்பாசிட்டி. What do you mean by capacity and what is the difference between volume and capacity? அப்படின்னா வால்யூம்ன்றது amount, quantity of water or something else present in the shape. அதுவே கெபாசிட்டி அப்படின்னா டோட்டலா மேக்ஸிமம் எவ்வளோ இதுல வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகேவா, எவ்வளோ வாட்டர் கேப்பபிள், கெபாசிட்டி எவ்வளோ அப்படின்றது தான் வந்து கெபாசிட்டின்ற வேர்ட்ல டினோட் ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா, கெபாசிட்டிக்கும் வால்யூம்க்கும், ரைட்டா? இந்த ஷேப்போட வேல்யூன்றது டோட்டல் வேல்யூ, டோட்டலா அது how much quantity it can be occupied அப்படின்னு சொன்னா that is called capacity. இல்ல எவ்வளவு ஃபில் பண்றீங்க நீங்க அப்படின்றது கேட்டா that is called volume. சரிங்களா, ஓகே. இதுதான் சர்க்கிள், அதாவது ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் cube and cuboid. Cube and cuboid. ஆமா, cube and cuboid பார்த்தாச்சு. ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர் பார்த்தாச்சு. இன்னொரு ரெண்டே ஷேப் என்னன்னா வந்து சிலிண்டர் அண்ட் கோன். இதுக்கு பேர் என்ன? சிலிண்டர், இதுக்கு பேர் கோன். ஓகேவா, சிலிண்டர் அண்ட் கோன். இதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். சிலிண்டர் ஷேப்ல ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, வால்யூம் என்ன, இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, சரி. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இங்க என்ன இது வந்து கர்வா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்க ஏரியா இருக்கு பாத்தீங்களா, 3D-யா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இப்படி இருக்குன்னா இந்த சுத்தி இருக்க அந்த டோட்டல் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, மேல கீழே இல்லாம ஒரு பாட்டில் இருக்குன்னா மேல டாப் அண்ட் பாட்டம் இல்லாம டோட்டலா சுத்தி இருக்க அந்த ஏரியா இருக்குல்ல, அதுதான் கர்வ்டு ஏரியா. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா.
இதோட ஃபார்முலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 2πrh. ஓகே, 2πrh இதோட வேல்யூ. இது எப்படி 2πrh அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு சர்க்கிள் தான் இது. ஓகேவா, இது ஒரு ஆக்சிஸை வச்சு இந்த சர்க்கிளை ரொட்டேட் பண்ணீங்கன்னா அது ஒரு சர்க்கிள். சர்க்கிளோட பெரிமீட்டர். ஓகேவா, ஒரு சர்க்கிளோட பெரிமீட்டரை பிடிச்சி எவ்வளோ ஹைட்டு தூக்குறீங்களோ, இதான் பெரிமீட்டர் ஃபார்முலா. எவ்வளோ ஹைட்டு தூக்குறீங்களோ, அதாவது இந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் 2πr. ஓகே, அந்த பெரிமீட்டரை பிடிச்சி எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நீங்க இழுக்கிறீங்க அதுதான் 2πrh. that is called curved surface area. சுத்தி இருக்க ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னும் போது ஒண்ணுமே இல்லை, இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, மேல லிட், டாப் அண்ட் பாட்டம். இந்த டாப் அண்ட் பாட்டத்தை தான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. 2πrhன்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் அது இல்லாம இது ஒன்று அப்போ பிளஸ் 2πr. ஓகே, 2πr ஸ்கொயர். ரெண்டு ஏரியா இருக்குல்ல, 2πr ஸ்கொயர். ரெண்டு காமன் என்ன இருக்கு, 2πr இருக்கா, அப்போ h plus r இப்படியே எழுதுவாங்க. ரைட்டா? சரி, ரைட், முடிஞ்சிச்சு. வால்யூம் அப்படின்னும் போது இதோட ஏரியா எவ்வளோ, இதோட ஏரியா ஓகேவா, கெப்பாசிட்டி அப்படின்னும் போது இதோட ஏரியா இது எவ்வளோ அளவு இருக்கு, டோட்டலா இது எவ்வளோ அளவு இருக்கோ அதை பிடிச்சி எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அதுதான் ஏரியா, அதான் வால்யூம். πr ஸ்கொயரா இதோட ஏரியா உள்ள இருக்க அளவு, அதை வச்சு எவ்வளோ ஹைட்டு தூக்குறோம், h ஹைட்டு தூக்குறோம். அப்போ இதோட ஃபார்முலா πr ஸ்கொயர் h. ரைட்டா, வால்யூம் ஃபார்முலா. கிளியர். இப்போ கோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனோட ஷேப் பாருங்க. ஓகேவா, இது வந்து பைத்தாகரஸ் தியரம் மாதிரி இருக்கும். அதாவது இதை வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோமா, இது வந்து h. ஓகேவா, இந்த ஸ்லாண்டிங்கை எல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸ்லாண்டிங் லென்த்தை எல்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று இருக்கு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று இருக்கு, வால்யூம்னு ஒன்று இருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ இருக்கு, ஆக்சுவலி இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. லென்த் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி இது ரேடியஸ். ஓகேவா, இந்த இது எவ்வளோ கோனுக்கு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா πr. ஓகேவா, πr எவ்வளோ லென்த்து, எல் லென்த்துக்கு. ஓகேவா, ஸ்லாண்டிங் தான் எடுத்துக்கணும், ஹைட் எடுத்துக்க கூடாது, h எடுத்துக்க கூடாது. சரியா, இதுதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இது கூட இன்னும் என்ன இருக்கு, இந்த சர்க்கிள் இருக்கு. ஓகேவா, இந்த சர்க்கிள் இருக்கு. இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வருது, இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வருது. ரைட்டா? சரி, இப்போ இதோட வேல்யூ πrl, அது கூட πr ஸ்கொயரா, πr ஸ்கொயர். அப்போ ரெண்டு காமனா πr இருக்கு, அப்போ l plus r. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வால்யூம் அப்படின்னு எடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு சிலிண்டருக்குள்ள 3 வால்யூமை வந்து ஆக்குபேட் பண்ண முடியுது. ஓகேவா, அப்போ இந்த πr ஸ்கொயர்னு ஃபார்முலா கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, சிலிண்டர், அதே தான் இதுக்கு வரும், πr ஸ்கொயர் h. ஆனால் 1/3 அப்படின்னு வரும். ஓகேவா, 3 பங்கு இல்லை, அதனால 1/3 πr ஸ்கொயர் h. அவ்வளோதான், பேசிக்காக வந்து அவ்வளோதான் ஃபார்முலாஸ். ஓகேவா, இந்த 6 ஷேப்பை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் ஆன்சரும் இருக்கும். இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ணாமல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம்லாம் கிராக் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இருக்க கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போகிற எல்லா சமும் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, இதுதான் பேசிக் கான்செப்ட், இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஃபார்முலா மக்கப் பண்ணாதீங்க, எப்படி வந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.